Hi friends, welcome back to Mama with Vima. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா ஒரு விஷயம் வந்து எங்க லைஃபையே மாத்திச்சு அப்படிங்கற மாதிரி தான் ஆயிடுச்சு இப்பலாம். என்ன அப்படிங்கறது உங்களுக்கு வீடியோக்குள்ள வரும். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு இன்னைக்கு காலைல டிஃபன், மதிய லஞ்ச் எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஏன் எதுக்காக அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ வந்து மௌலிக்கு வந்து இப்போ கேட் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஓகேவா? கேட் எக்ஸாம் போயிட்டு இருக்கனால காலையிலே வந்து சீக்கிரமா வந்து நேற்றெல்லாம் உட்காந்து படிச்சிருந்தான். அவனுக்கு காலைல வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே கொடுக்கறதா நான் இல்லை, மாமா எழுந்து கொடுப்பாரு. நான் லேட்டாக தான் எழுந்திருப்பேன், அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ வந்து சீக்கிரமா நான் எழுந்துக்கிறேன். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது இல்லை. ஆனால் பட் எழுந்துக்கிறேன். எழுந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் வேலையை பார்க்கறதுக்கு சரியா இருக்குது. இன்னைக்கு என்னென்ன மெனு அப்படிங்கறத வந்து 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் காலையில எழுந்து தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி குடிக்கிற வேலையை பார்ப்போம். இப்போ வந்துட்டு அதுக்குள்ள நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஊற வச்சுட்டு போயிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா புளி ஊற வைக்கணும். நீங்களாம் எப்படி வந்து மெனு செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்ன செய்யறதுனே தெரிய மாட்டேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ். இத்தனைக்கும் நான் ஒண்ணுமே சமைக்காத எனக்கே இப்பதானே சாம்பார் சாப்பிட்டோம், இப்பதானே அதை சாப்பிட்டோம், இப்பதானே இதை சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. எல்லாருக்குமே அதானே சொல்றாங்க, என்ன சமைக்கிறதுன்றது யோசிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு. அதனால என்ன சமைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. அதை விட்டா நான்வெஜ், சிக்கன், மட்டன், ஃபிஷ் இவ்வளவுதான் தெரியுது. அதான் இருக்கு, வேற என்ன பண்றது? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம புளியையும் அரிசியும் ஊற வச்சுட்டு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகும்போது என்ன பண்ணிட்டு போனோம்னா அந்த கிழங்கையும் எக்கையும் பாயில் பண்ணிட்டு போனோம். இது என்னப்பா வெறும் 7 கிழங்கு இருக்குது? அப்ப நேற்று கடைக்கு போனீங்க 7 கிழங்கு தான் இருக்குதுன்ட்டு வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. போதும் போதும்பா, நீ பூமிக்கு அடியில விளையிறது நீ சாப்பிட கூடாது, பூமிக்கு மேல விளையிறது நீ சாப்பிட கூடாது. இதெல்லாம் ஒரு சாக்கு உனக்கு. எனக்கு இல்ல. என்னப்பா அங்கவஸ்திரத்தை எடுத்து மாட்டிக்கிட்டியா? காலையில ஏஞ்சாலே எஜமான் ரஜினி மாதிரி, சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி பா நீனு. காலையில ஏஞ்சாலே நம்மள டார்ச்சர் பண்ணுது. இதெல்லாம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணும் போது நமக்கு கம்முன்னு சமைக்காமவே வெளியில வாங்கி சாப்பிட்டு போயிடலாம்னு தோணுது. அப்படி எல்லாம் கிடையாது. வெளில சாப்பிட்றது நான் கம்முனே இருந்துப்போம்பா. சத்தியமா போனா ஊறப்பட்ட காசு செலவாகுது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தா டேஸ்ட் இருக்கா? வேணாப்பா விடுப்பா, வேற ஏதாவது பேசுப்பா. சும்மா நல்ல கடையை தேடின்னு போறேன். அட விடுப்பா, வேற ஏதாவது பேசுப்பா. சரி ஓகே பேசுவேன். அப்புறம் நான் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆமா சரி ஓகே. இப்பெல்லாம் என்ன நம்ம ஒரு விஷயம் எங்க லைஃப்ல என்ன மாத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அத சொல்லு முதல்ல. சொல்லு. பூண்டு கடன் வேலையாகணும் பாரு. காலையில இருந்துச்சு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டுனா இப்ப பூண்டு காரக்குழம்பு வைக்கிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் நம்ம சாம்பார் 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 சாம்பார்னே டே போயிடுது. ஈஸியான வேலைன்ற மாதிரி ஆயிடுது எனக்கு. சாம்பார் வச்சுட்டா வேலை முடிஞ்சு, சாம்பார் வச்சுட்டா வேலை முடிஞ்சு அப்படின்ற மாதிரியே போயிடுது. ஈஸியான ஒர்க் செய்யற நீ. எச்சா சாம்பார் இல்ல பிரியாணி, இது எல்லாமே ஈஸி ஒர்க்ஸ். ஈஸி லிஸ்ட்ல வந்துருச்சு இதெல்லாம். ரெசிபி எடுத்தோமா, எல்லா சாமானத்துக்கு அள்ளி போட்டோமா, அரிசி போட்டோமா, கழுவுணுமா, சிக்கன் சோறு ரெடி, மட்டன் சோறு ரெடிங்கிற மாதிரி பிரியாணி சாப்பிட்டு. பிரியாணி டெய்லி சாப்பிட்டாலும் நல்லதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது வேற. இப்ப என்னன்னா, இப்ப நான் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபேஷன் போதும் போர் அடிக்குது, எது இந்த கதையை எத்தனை நாளைக்கு அப்படிம்பீங்க. கரெக்டு தான். சரியா? சர்டிபிகேட் வாங்காம நான் விட மாட்டேன். நேத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செக் பண்ணேன். என் பல்லு வந்து பாத்தீங்கன்னா முதல் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கு என்னப்பா குரங்கு மாதிரி இங்க இருந்து அங்க தாவிட்ட. ஃபேஷன் டிசைனிங் சொல்லி முடியும். அதான் அந்த பழைய வீடியோவை பார்த்துட்டு இப்ப பாக்கும்போது என் பல்லு எவ்வளவு வித்தியாசம் தெரியுது. அதெல்லாம் லேட் ரிஃப்ளெக்ஷன். அதான் சொல்ல வர. அந்த லேட் ரிஃப்ளெக்ஷன் தான் எங்கிட்டையும் காட்டும். இப்ப இன்னைக்கே எடுத்து இன்னைக்கே வந்து சூரிய வம்ச பாட்டு மாதிரி ஒரே நாள்ல வந்து கோடீஸ்வரன் ஆயிட முடியாது ஒரே பாட்டுல. புரியுதா? ஆனா பல பேர் வந்து இந்த மாதிரி ஒரே சாங்க பார்த்து நம்பின்னு சுத்துவாங்க. ஆமா. அதனால ஃப்ரெண்ட்ஸ் இப்ப என்னன்னா அதே மாதிரிதான் நானும் 3 மாச கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அந்த சர்டிபிகேட் வாங்கி நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது சத்தியம். சரியா? காலையில எழுந்துச்சு வாய் கூட கழுவாம உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா
நான் செய்யணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யறேன். டைம் பாஸ் ஆகுது, ஜாலியா இருக்கும். ஒரு புது விஷயத்த கத்துக்கும் போது இன்ட்ரெஸ்டா இருக்குது. அந்த மாதிரி டெய்லி இப்ப காலையில கிளாஸ் இருக்கா, அதனால என்ன பண்ணிடுறேன்னா லேட்டா தூங்கினேன்னா இப்ப காலையில சீக்கிரம் எந்திரிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு சரிங்களா. இப்ப காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்கா சமைக்க வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் மத்தியானம், ஏன்னா மத்தியானம் கிளாஸ் வந்து எனக்கு 10:30 ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா ஒரு 12:30 1 o'clock வரைக்கும் 1:30 அந்த மாதிரி வரைக்கும் போகும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஜாயின் பண்ணேன். எனக்கு சுத்தமாவே ஒண்ணுமே தெரியாது டெய்லரிங்ல. அதனால என்ன ஃபர்ஸ்ட் நான் பேசிக் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங். அதனால காலையில வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்றதுனால இப்ப காலைல சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே வந்து நான் சீக்கிரம் எழுந்துக்கணும். காலையில பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு அப்படிங்கறதெல்லாம் காலையிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால சர்வே பண்ண முடியுது. இல்லைன்னா சர்வே பண்ண முடியுது இல்ல. எத்தனை நாளா அந்த மாதிரி சர்வே பண்ணுகிற நீ? டெய்லியும் தான் சட்டுன்ல சொல்லணும். யோசிக்கிற எத்தனை நாளா அப்படின்ட்டு சொல்லிடுறேன். இப்போ ஒரு 10 நாளா 10 நாளா கரெக்டா இருக்குது எனக்கு. இல்ல அப்படின்னா டைமான பசிக்குது, மணி அடிச்சா சோறுங்கிற மாதிரி 1 மணியான சோத்துக்கு அதுக்கப்புறம் வந்து நிற்கிறதுக்கு போர் அடிக்குது. ஆனா காலையிலே இப்ப செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இப்ப மதியானம்லாம் வந்து ஸ்டிச்சிங் வேலையை பாக்குறேன். நானு தூங்குறது இல்ல. அந்த மாதிரி இப்ப வந்து ரொட்டீனே மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணது என் லைஃபையே மாத்தி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ நிறைய டைட்டில் சொல்றப்பா. ஒரு கிளாஸ் ஒரு லைஃபே மாத்தி போட்டுருச்சுன்ற காலையில வாய கழுவாம இது சத்தியன்ற என்ன பண்றது டைட்டில் அப்படியே வைப்பா. தேடு என்ன பண்றது, என் தலையெழுத்து அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா மோனா ஊருக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட் எங்க வீடு. அது ஏன்னே தெரியல. ஓகே இப்போ வந்து பூண்டை உரிச்சாச்சு, சின்ன வெங்காயம் உரிச்சாச்சு. ஆனா மௌலி ஒருவேளை ஆஃப்டர் மேரேஜ் வெளில தனியா போனான்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு அந்த ட்ரைனஸே தெரியாது. ஏன்னு சொல்லு, ஆல்ரெடி நம்ம ட்ரையா தான் இருக்கிறோம். இல்லாதத ஒண்ணுதான் அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுமே வீட்டுல அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு உட்கார்ந்து இருக்கிறான். மோனாவாச்சு ஏதாவது பேசினு இருக்கோம். இல்ல வாங்க போர் அடிக்குது, அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னா சொல்லும். இவன் அது கூட சொல்ல மாட்டேன்றான். போர் அடிக்குதா, சரி வாடா வெளில போலாம் அப்படின்னு. போர் அடிக்குதுன்னு சொல்றான் வந்து. சரி வாடா வெளில போலான்னா வேணாம் அப்படின்றான். என்ன தப்பு பண்றது இந்த பிள்ளைங்களை வச்சுன்னு எனக்கும் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காஃபி போட்டு குடிப்போம். கடன் இதை தாளிச்சு விட்டுட்டு குழம்புக்கு தாளிச்சு விட்டு வேலையை பார்ப்போம். ஆனா சின்ன வெங்காயம் வந்து ஆக்சுவலி மெடிசன்றாங்க. ஆனா ஒன்னும் மெடிசன் மாதிரி தெரியல. அது ரெகுலரா சாப்பிடணும். நீ ரெகுலரா இதுதானே போடுற? ஒரு நாள் சாப்பிட்டு வேலை செய்யுமான்னு கேட்டா வேலை செய்யுமான்னு சொல்ல முடியாது. நீ ரெகுலரா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தானே இருக்கிற? கொஞ்சம் கொஞ்சமா தான் போடுவேன். இப்பதான் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆமா, முதல்ல கம்மியா பண்ணுவேன். வாங்கிட்டே வர மாட்டாரு. கேட்டா அதை வாங்கி வரதுக்கு ஒரு முடையா இருக்கும். வெங்காயம் பெரிய வெங்காயம் யாரும் வாங்குறோம், சின்ன வெங்காயம் எதுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு தான் கம்மியா வாங்குவேன். இப்பெல்லாம் கம்மியா வாங்குறது இல்லை, ஜாஸ்தி வாங்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்களாம் எப்படி காரக்குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லுங்க. என்னோட இந்த காரக்குழம்புக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பூண்டு காரக்குழம்புக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல அவுச்சு எக் பாயில்டு தானே? ஓகே ஓகே. அப்ப சரி, எக் பாயில் பண்ணி வச்சிட்டேன். இப்பெல்லாம் வந்து கம்பல்சரி முட்டை, கம்பல்சரி வந்து ஏதோ ஒரு விட்டமின் டி, விட்டமின் சி, விட்டமின் இ அப்படின்னு ஏதோ ஒண்ணு நிறைய குறைபாடுகள் சொல்லிட்டாங்க உடம்புல. புரோட்டீன் இந்த மாதிரி டெய்லி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. விட்டமின் டிக்கு ஆரஞ்சு, புரோட்டீனுக்கு சிக்கனு, முட்டை அப்படின்னு. சிக்கன் மட்டும் இல்லப்பா, நிறைய இருக்குப்பா. புரோட்டீனுக்கு நிறைய இருக்குது, விட்டமின் டிக்கு கம்மியா தான் இருக்குது. கொஞ்சம் வெங்காயம், சீஸ் போடு போட்டலாம். பாத்தீங்கன்னா எவ்வளவு ஐட்டம் நேற்று சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், கத்திரிக்காய் வதக்கல் ஹாசமா இருந்தது. என்னவா இருந்தது? நீ சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்ன ஆசம்க்கு என் காதுல நாசமா இருந்ததுன்னு நம்ம இருந்தது. என்னடா நீ எப்படி சொல்றியன்னு யோசிச்சேன் நான். ஆசமா இருந்தது, அதுதான் சொல்ல வரல. எனக்கு கிச்சன்ல வேலை செய்யறதை விட இந்த திரும்பி திரும்பி எடுக்கிறதுலயே கரெக்டா இருக்குது எனக்கு. இவன் எத்தனை மணிக்கு எழுந்தான்? யாரு? மௌலி. 8 மணிக்கு நினைக்கிறேன். 8 மணிக்கு எழுந்தானா? எப்பயுமே 7:30 எழுந்துப்பான்.
9 மணிக்கு கிளம்புறேன்ட்டு 10 மணி வரைக்கும் இங்கேயே தான் வாழணுப்போம். நான் மௌலி எப்ப பார்த்தாலும் சட்டைய போடாம பீம் பாடி காட்டினே உட்காந்துருக்குற. நானும் ஜிம்முக்கு போறேன்னு. ஆனா அங்க ஒன்றும் வரல. அவன் எங்க பாக்க விட்டு போறான். ஒரு கண்டினியூஸா போனாதான் சீக்கிரம் வரும். 2 நாள் போனா 4 நாள் போக மாட்டான், வீட்டுல உட்காந்துக்கிறான். ஓ இப்படி இருந்து ஃபோக்கஸ் பண்ணாதான் வந்து உள்ளுக்குள்ள சமைக்கிறதுலாம் தெரியுதா? தெரியுதுன்னு இல்ல, கொஞ்சம் மூஞ்சியே தெரிய மாட்டேன்டா. மூஞ்சி மட்டும் தெரியாம வடை சட்டி இங்க என்னென்ன செய்யறேன்னு தெரியுதான். ஓ அப்படி ஓகேவா? இப்போ இதெல்லாம் காட்டு உள்ள என்னென்ன போட்டிருக்கேன்ட்டு. பூண்டு, வெங்காயம், தக்காளி. இது வந்து குழம்பு மிளகாய் தூள். நம்ம அரைச்சி வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுவே வந்து ஆனா நடுவுல ஒரு வாட்டி அரைச்சி வச்சு செஞ்ச வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட். இதுக்கப்புறம் இது எண்ணெய் நல்லா வறுத்துட்டோமா, இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதை காய வச்சுதான் அரைக்கணும்ல, அதுதான் பிரச்சனை. அப்படியே வாங்கி தந்தனே மிஷின் பக்கத்துலயே இருக்குது கொடுத்து அரைக்கலாம் அப்படின்னா முடியாது போல் இருக்குது. நம்ம ஆலிஸ் அக்கா தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சாமானை வாங்கும்போது எனக்கும் சாமானை வாங்கிட்டு வந்து நான் காசு கொடுத்துருவேன். வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே மிஷின்ல அந்த அக்கா அரைச்சுதான் செய்வாங்க. தனியா இந்த மாதிரிலாம் கடையில எல்லாம் வாங்கவே மாட்டாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அரைச்சு ஷேர் பண்ணுவாங்க. இப்ப அந்த அக்கா பிஸியா இருக்கிறதுனால கொடுக்கல. சரியா? இதுக்கப்புறம் அந்த அக்கா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க சொல்லியிருக்காங்க. அந்த அக்கா செய்யறதெல்லாம் நமக்கு அப்படி ஷேர் பண்ணி செஞ்சு கொடுத்துரும். நேத்தே சொல்லிச்சு. புளி ஊத்திக்கணும்ல. ஓகே ஓகே. என்னாச்சு? கரண்ட் ஷாக்கா? வளையல் சுட்டுச்சு. அந்த ஹீட்ல. ஆமா எனக்கே அப்படிதான். பிரேஸ்லெட்ல கொஞ்சம் அப்படி விட்டேன்னா ஹீட்ல சுட்டுன்னு சுடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷின் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எத்தனை பேர் வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. ஏன்னா இது அவ்வளவு நல்லா இருக்கு. சீக்கிரம் குயிக்கா அரைச்சிருது. நமக்கு என்ன சொல்றது, வெரி 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 யூஸ்ஃபுல் ஃபார் மீ. சரியா? இது எத்தனை பேர் நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வந்து இது ஓரம் கட்டிடலாம். ஒர்த்து தான் அது. ஒர்த்தாதான் இருக்கு. இதுக்குன்னு பெரிய மிஷினை தூக்கின்னு அதை வச்சுக்கின்னு ஊட்டின்னு கிடக்கிறது கரகரன்னு இதுல அரைச்சிட்டு போயிடலாம். இப்பெல்லாம் எப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம அது வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு டைம் சேவர் தான். ஆனாலுமே அது பிரயோஜனமா இருக்கணும். அதனால மன உளைச்சல் வந்துடக்கூடாது. இதனால எனக்கு மன உளைச்சலே இல்ல. முதல்ல சமைக்கும் போது உனக்கு மன உளைச்சல் வரக்கூடாது. வந்ததுன்னா விட்டு போயிடுவேன். இப்ப பாத்தியா, வெங்காயத்தை உளிச்சு வச்சோமா, இதுல எடுத்து போட்டு 4 ஆட்டுனோமா, வேலை முடிஞ்சது பாரு. இப்ப இது எதுக்குன்னா இந்த இது எதுக்கு அரைக்கிறேன் அப்படின்னா, இன்னும் நான் பொரியல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. இப்ப நான் வந்து ஒன்லி வந்து என்ன பண்றேன்னா இதுதான் பண்ணிருக்கேன், குழம்பு தான் வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து தேங்காய் வந்து மிக்சியில போட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும், கழுவு வெட்டணும். தேங்காய் நீ இதுலயே அரைக்க வேண்டியது தானே? ஓ இப்போ நிறைய குவான்டிட்டியா? நம்ம குழம்பு ஊத்துறதுக்கு வேணும். ஓகே. அதனால இப்ப அவசரத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம். அப்ப சும்மாவே யூஸ் பண்ணல பிளேடு உடஞ்சிடும். ஆமா. இது பக்கிரியா? காரக்குழம்பு ஆயிடுச்சா? இன்னும் தேங்காய் அரைச்சி ஊத்துலையா? தேங்காய் தான் அரைச்சி வச்சிருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாய் வந்து உனக்கு இதுவாகவே இருக்காதுப்பா, காரமாகவே இருக்காது. இருக்கா? காஷ்மீர் கோவத்தில் இருக்குது. காஷ்மீரி சில்லி போடுறோம். ஒரு சாப்பிடுங்க கூட காலையில் எழுந்து ஆரம்பிங்க. இது என்ன நம்ம இந்த கீரைக்கு தானே? சுக்கிட்டி கீரையா? என்ன கீரை அது? இன்னும் பாதி தேங்காய் ஊத்திட்டு பாதி வைக்கிற? எடுத்து வச்சேன், தண்ணி நிறைய போட்டு எடுத்து வச்சேன். அதுக்கும் அடைய பாய வேண்டியதா இருக்கு. ஒரு வேலை இல்ல, ஆகல. ஒரு வேலையும் ஆகல. அப்படி பேசணும். இவ்வளோ நேரம் பேசிட்டு கடைசியில சாப்பாடே வைக்காம விட்டுறப்பா. அவசரத்தின் உச்சக்கட்டத்துல நான் நிக்கிறேன் சார். டென்ஷன் பண்ணாத.
ஓகே இது கொதிக்கிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ அடுத்தது வந்து இப்போ இதை இறக்கிட்டேன், சரி அதனால வேணாம் அப்படின்ட்டு இது சுக்கிட்டி கீரையா வந்துட்டு சாப்பாடு முதல்ல வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சட்னி அரைச்சிட்டோம் அப்படின்னா அவன் கிளம்புறான் மறுபடி. ஆமாம், அவன் சாப்பிட்டு போயிடுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேரம் பற்றாக்குறை காரணமாக நம்ம இப்போ என்ன செய்கிறோம் என்று நமக்கே தெரியவில்லை. ஒருத்தவங்க கத்தின்னு கிடக்குறான், தோசை ஊற்றணும், சட்னி அவன் கத்தின்னு இருப்பான், நான் டெய்லி பாக்குறேன் அவனை. இது நல்ல மாவுன்னு நினைக்கிறேன், யாரோ இப்ப லேட்டஸ்டா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களா அரைக்கிறாங்க. அவங்க கீழே வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, மாவு நல்லா இருக்குன்னு சொல்லுமா, நல்லா இல்லைன்னா சொல்லுமா. இல்லையே இப்ப சுடுற தோசையெல்லாம் கொஞ்சம் நல்லா வரா மாதிரி இருக்குது. அப்ப இந்த மாவு இல்லையா அதெல்லாம் ஐடி மாவு நல்லா இருக்குப்பா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வீட்டுல அரைச்ச அந்த ஒரு ஸ்மெல், புளிப்பு ஸ்மெல் இல்ல, ஒண்ணும் இல்ல, வீட்டுல அரைச்சு விக்கிறாங்க இவங்க. அதுதான் ஆக்சுவலி நல்லா இருக்கும். வெளியில விக்கிறதும் அதுதான், ஆனா கொஞ்சம் அது கமர்ஷியலா பேக்கிங் எல்லாம் பண்ணி போடுறதுனால அவங்க பிசினஸ் வேலையை காட்டிடுறாங்க. அதுல என்ன தாளிச்சிட்டியா? அடுத்து என்னுடைய புது ஐட்டம் இது. இப்படி 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 மூடி இப்படி இருக்குமா, இப்படி ஓப்பன் பண்ண இப்படி திறக்குதா, இப்படி போர் பண்ணிக்கலாமா? ஓகேவா? இப்படியே மூடிக்கணும். பாத்தியா என்னாச்சுன்னு? இப்படி எண்ணெய புஷ் புஷ் வச்சுக்கணும். தோசைக்கு அடிக்கிறதுக்காக தானே அது? ஆமா, தோசை சப்பாத்தி இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெய் ஆயில் கம்மியா ஊற்றுவோம்ல, கரண்டியில ஊத்தும் போது என்ன ஆயிடுதுன்னா ஜாஸ்தி ஊத்துறோம். அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகாது. இதுன்னா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும்ல, அதனால. உன் சொந்தக்காரங்க காலையில வந்து உட்காந்துருக்காங்க பாருப்பா. ஆமா, காலையில நான்வெஜ் ஏதாச்சும் இருக்குதா? இல்ல, ஃபுல்லி வெஜ் தான் இன்னைக்கு. இன்னைக்கு காலையிலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டா. ஆமா, அங்க இருந்து பாத்துப்பாங்க. இந்த டைம்ல இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாளே, என்னடா இது காலையிலேயே இங்க கதவுலாம் திறந்து வச்சு என்னமோ பண்ணினுக்குறாங்க, யாரு வரா அப்படின்ட்டு வந்து பாக்குறாங்க. அதான் யாரு யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துனுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. குழம்பே வச்சிட்டியா? தேங்காய் சட்னியும் குடிச்சிருக்கா, குழம்பும் வச்சிருக்கியா? குழம்பு கொஞ்சம் சுண்டணும், மற்றபடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இல்லடா பேக் டு பெவிலியன்ற மாதிரி சிக்கிட்டி கீரையை பேக் டு எடுத்துக்கிச்சியா? என்னப்பா ரெடி ஆக்கிரா? ரெடி. ஓகே, பாய். கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டகடகடகடகட ரெடி ஆயிடுது எல்லாம். ஒரு வழியா மௌலி அனுப்பிச்சு விட்டாச்சு. ஏன்னா அவன் தான் நமக்கு கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் இறக்கு முடுக்கு சரியா? அந்த இடக்கு முடுக்கு கிளம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனா எடக்கு மூட்டக்கு என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்கும் போது இவ்வளவு எகத்தாலம் இருக்குது. டெய்லி எல்லாம் பண்ணா என்ன பண்ணோம் எடக்கு முடக்கு? ஐயோ பாருங்க கொஞ்சம் கச்சா முச்சா ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல வீடு டென்ஷன் ஆகி. ஓகே, இது கொஞ்சம் வேகட்டும். கீரை சுருண்டுச்சு, இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த நறுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். இப்பதானே போட்டேன், இப்பதான் போட்டு இது பண்றேன். அது சூட்டுல சுருங்கி இருக்குது, அவ்வளவுதான். இன்னும் வேவெல்லாம் இல்லை, கொஞ்சம் நறுக்கணும். சரி ஓகே, இது வேகட்டும். கொஞ்சம் சிம்ல வச்சு விடுவோம். காஃபி குடிப்போமா? காலையில இருந்து காஃபியே குடிக்கல. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். வரேன், நான் ஒன்று சொல்லணும்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல, நம்ம லேண்டோட இது டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோம்ல, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுல 2 பேர் வந்து 2 லேண்ட் வந்து புக் பண்ணிருக்காங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்ல 2 சைட் வந்து புக் பண்ணிட்டாங்க. அவங்க புக் பண்ணிட்டாங்களா? புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், போட்டுட்டாங்க. ஒன்னு வந்து வெளியூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு வந்து சென்னைக்குள்ளேயே தான் கொடுத்துருக்காங்க. இல்ல, இன்னும் 2 பேர் வந்து பேசியிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபரு. ஓகே, ஒரு பார்ட் 1200 ஸ்கொயர் ஃபீட் அப்படியே எடுத்துக்கிறோம்ட்டு கம்மிங் வீக் வரன்னு இருக்கிறாங்க. ஆமா ஆமா, அது கன்ஃபார்மா வந்தா முடிச்சிடும் தான் நினைக்கிறேன். நம்ம போட்டது சண்டே அன்னைக்கு போட்டோமா, அதனால எல்லாருக்குமே என்னன்னா வீக் டேஸ் வர முடியல. அதனால வீக்கெண்ட்ஸ்ல வரேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வீக் டேஸ்ல வந்துட்டு இருக்கவும் வந்து பார்த்துட்டு போயிட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிளாட் புக் பண்ணாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட், அது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர். ஸோ அதனால அவங்க பார்க்காமே டோக்கன் மட்டும் போட்டுட்டாங்க, அட்வான்ஸ் மட்டும் போட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் பார்த்துட்டு தான் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்னர் தான் எப்பயுமே போவோம், அதில் கார்னர் போயிருக்கு. ஒரு 4-5 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லணும்.
ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுத்து எப்படி இருக்குமோ அப்படிங்கறத நாங்க யோசிச்சோம். ஏன்னா இத்தனை நாள் பார்ட்னர்ஷிப் மூலியமா நாங்க பண்ணிட்டு இருந்ததுல வந்துட்டு பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ தனியா எடுத்து நம்ம சேனல்ல மட்டும் தான் ஆட் கொடுத்துருக்கோம். பேப்பர் ஆடும் கொடுத்துருக்க தானே? பேப்பர் ஆட் கொடுத்துருக்கேன். இது ஆன்லைன் ஆட் போயிட்டு தான் இருக்கு. OLX ஆட் போட்டுருக்காங்க. ஆனா அதுல எல்லாம் இல்லாத ரெஸ்பான்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிகள் மட்டும் தான் நிறைய எல்லாமே இருந்திருக்கு. இந்த வீக்கெண்ட்ஸ்ல வர நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம சண்டே கொடுத்ததுனால நிறைய பேருக்கு வீக் டேஸ்ல வர முடியல. அதனால நாங்க வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேல நாங்க ஃப்ரீயா இருப்போம். அந்த டைம்ல வந்துட்டு நாங்க புக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி ஓகே பண்ணி நிறைய பேர் வச்சிருக்காங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளையன்ட்ஸ் அவங்கள கூட்டிட்டு என்ன பண்ணிருந்தேன் கெட் டுகெதர் டின்னர் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அவங்க என்டையர் ஃபேமிலியும் வர வச்சிட்டு போலாம் அப்படின்ற பிளான். எனக்கு ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா வந்து இவ்வளோ பிளஸிங்ஸ் இவ்வளோ லவ் கொடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் பிளஸிங் அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு என்னன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் செஞ்சாச்சு. எல்லாத்தையும் கடை நாங்க செஞ்சு வச்சுட்டேன். இப்பதான் காஃபியே வந்து குடிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு மணி இப்பயே 9:15 ஆயிடுச்சு. எனக்கு 10:30 கிளாஸ். இதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணணும், குளிக்கிச்சு ரெடியாகி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காரணும். எனக்கு ஹோம் ஒர்க் வேறு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹோம் ஒர்க்கே நான் பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் தான் அந்த 10:15 மேலதான் உட்காந்து அந்த ஹோம் ஒர்க் எல்லாம் படிக்கணும், வாசிக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.